ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்நீச்சல் குடும்பத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு வினோதமான சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது குணசேகரனுக்கு முதல் கல்யாணம் பண்ணதே தப்பு, இதில் 60ஆம் கல்யாணம் ஒரு கேடா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் மருமகள்களாக இருக்கக்கூடிய ரேணுகா, நந்தினி, ஜனனி எல்லாம் கேள்வி கேட்டாங்க. பாவம் அந்த ஈஸ்வரி அக்கா, அவங்களை எதுக்கு இந்த குணசேகரங்களை படாத பாடுபடுத்துறான், இப்போ 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு சொல்லி அந்த அக்கா அழுதாங்களா? இவருக்கு ஆசையாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? இவர் பொண்டாட்டியை நல்ல விதமாக நடத்தியிருந்தா தானே அந்த அக்கா சம்மதிப்பாங்க. பாவம் அந்த அக்காவுக்கு எவ்வளவுதான் மனசு தர்ம சங்கடத்தை கொடுப்பாரு இவருன்னு சொல்லி எல்லாரும் ஈஸ்வரிக்காக பொங்கி எழுதாங்க. இப்போ குணசேகரன் விசாலட்சமையெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதாவது என் மூத்த மகன் குணசேகரனுக்கு 60ஆம் கல்யாணம் நடக்கும் பொழுது உங்கள் மாமனார் வீட்டிலிருந்து, அதாவது கதிர் ஓ மாமனார் வீட்டிலிருந்து, ஞானம் ஓ மாமனார் வீடு, சக்தி ஓ மாமனார் வீட்டிலிருந்து ஆளுக்கு 10 லட்ச ரூபா போட்டு வரதட்சணை கொடுக்கணும்னு சொல்லி விசாலட்சமா சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியல. எந்த ஊரில் இப்படி நடக்குன்னு தெரியல. 60ஆம் கல்யாணம் பண்ண போகிறவங்க அவங்க சம்மந்தப்பட்ட மாமனார் வீட்டிலிருந்து வேணால் சீர்சனத்து செய்யலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிற மற்ற பெண்கள் வீட்டிலிருந்து சீர்சனத்தை கொண்டு வரணும், எங்கள் கௌரவத்தை நிலைநாட்டணும்னு சொல்லி விஷாலட்சமா சொல்கிறதெல்லாம் எந்த ஊரில் நடக்கும், இதெல்லாம் ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்லி இப்போது அந்த வீட்டு மருமகள் எல்லாம் பொங்கி எழுந்து வராங்க. இங்கே பாருப்பா கதிர், உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிவிடு. இங்கே பாருப்பா ஞானம், உன் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லிவிடு. இப்பா சக்தி, உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிவிடு. அவங்கவுங்க வீட்டிலிருந்து ஆளுக்கு 10 லட்ச ரூபா, தலா 10 லட்ச ரூபா கொண்டு வந்து சீர்சனத்தை செஞ்சு இந்த ஊர் மக்கள் மத்தியில் என் மூத்தவன் குணசேகரனோட பெருமையை நிலைநாட்டணும், அதெல்லாம் உங்கள் பொறுப்புன்னு சொல்லி விசாலட்சமா சொல்லவும் கதிர், ஞானம், சக்தி 3 பேருமே எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் நேராக போயிட்டு அவங்கவுங்க பொண்டாட்டிகள்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. நேற்று கதிர் போயிட்டு நந்தினிகிட்ட சொல்கிறாங்க, ஏய் நந்தினி, உங்கள் அப்பா கிட்ட சொல்லி எங்கள் அண்ணன் 60ஆம் கல்யாணம் நடக்க போது உங்கள் வீட்டில் இருந்து 10 லட்ச ரூபா சீர்சனத்தை கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது நந்தினி பயங்கர ஆவேசப்படுறாங்க. ஏங்க உங்களெல்லாம் மனசாட்சி இல்லையா? உங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா வீடு எதுக்கியா சீர்சனத்தை செய்யணும், இதெல்லாம் எந்த ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லி நம்ம நந்தினி கதிர்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இங்கே பாரு நந்தினி, உங்கள் அப்பா ஒன்றும் அவர் சொந்த காசை செலவு பண்ண வேண்டாம், அவர்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி நல்லாவே தெரியும். ஆனால் நான் பணம் தரேன், அந்த பணத்தை கொண்டு சபையில் வச்சிட சொல்லு, மற்றவங்களுக்கு மரியாதையாக போகும்னு சொல்லும் பொழுது நந்தினிக்கு இன்னும் கோபம் வருது. ஏங்க இதெல்லாம் என்னங்க நியாயம்? உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நீங்கள் கொடுத்து அனுப்புறீங்க, இதே இல்லாதப்பட்ட வீட்டிலேருந்து எப்படி கொண்டு வருவாங்க? ரேணுகாக்கா அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்கக்கிட்ட உங்கள் அண்ணன் ஞானம் 10 லட்ச ரூபா மறைமுகமாக கொடுத்து சபையில் வைக்க சொல்லுவாரா? அவங்க கஷ்டப்பட்டு தான் செய்வார், ஏன் ஜனனி வீட்டில் ஒத்துக்குவாங்களா? இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே பாரு நந்தினி, அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி நீ கவலைப்படாத, எனக்கு ஏன் மானம் போகக்கூடாது, என்னுடைய குடும்ப மனம் போகக்கூடாது, அதனால் என் பங்குக்கு என் சொந்த காசை அவங்க அப்பாவோட கொடுத்து நான் வைக்க சொல்கிறேன், நீ ஒன்றும் சண்டை போடாமல் இருன்னு சொல்லும் பொழுது நம்ம நந்தினி ஒத்துக்கல. இங்க பாருங்க, நீங்க பண்றதெல்லாம் அநியாயம், அக்கிரமம், இதெல்லாம் தப்பு. உங்க அண்ணனுக்கு 60ஆம் கல்யாணம் நடத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. சரி, இதை நடத்தி வைக்கிறீங்க, சொன்னா கேட்க மாட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஈஸ்வரி அக்கா அப்பா தான் மருமகள்ங்கிற முறையில் அவங்க சீர்சனத்தை செய்யணும், சம்மந்தமே இல்லாம எங்க அப்பா அம்மா எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நந்தினி சண்டை போடுறாங்க. நந்தினி சண்டை போடுறது நியாயம் தானங்க. ஏன்னா சம்பந்தப்பட்டவங்க வீட்டிலிருந்து, அதாவது குணசேகர மாமனார் வேணால் இந்த சீர்சனத்தை செய்யலாம், சம்மந்தமே இல்லாமல் குணசேகரன் தம்பிகளுக்கு வாக்கப்பட்ட ஒரு காரணத்துக்காக இவங்க அம்மா வீட்டிலிருந்து அப்பா வீட்டிலிருந்து நீ சீர்சனத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் இதெல்லாம் சுத்த அநியாயம்னு சொல்லி நம்ம நந்தினி, ரேணுகா, ஜனனி எல்லாமே சண்டை போடுறாங்க. இருந்தாலும் நம்ம குணசேகரன் ஒரு விஷயத்தை பண்ணார்னா கலவரம் இல்லாமல் பண்ண மாட்டார். அவர் எப்போவுமே ஒரு கலவரத்தை, ஒரு குழப்பத்தை விளைவிச்சு அதில் மீன் பிடிக்க பார்ப்பாரு. இந்த இடத்துல தன்னுடைய மானம் போகக்கூடாது, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என் மானத்தை காப்பாற்றுற மாதிரி பண்ணணும்னு சொல்லி எல்லார் வீட்டுக்கும் இப்போ பொருளாதார ரீதியாக நெருக்கடி தரப்போறாரு. உண்மையாலுமே ஈஸ்வரி அப்பாவுக்கு இப்போ 10 லட்சம் இல்லை 20 லட்சம் சீர்சனத்தை செய்தா அப்படின்னு சொல்லி குணசேகரன் சொன்னால் ஈஸ்வரி அப்பாவுக்கு அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஈஸ்வரி அப்பா இப்போ புத்தி மயங்கி கிடக்கிறாரு. குணசேகரன் நல்லவன் போல வேஷம் போட்டதை நம்பி ஈஸ்வரியை தூக்கி எறிஞ்சி பேசுகிறாரு ஈஸ்வரி அப்பா. அதனால் இந்த சுமையை கொண்டு போயிட்டு ஈஸ்வரியோட அப்பா தலையில் வைக்கணும். இங்கே பாருங்கள், நீங்கள் 20 லட்சம் சீர்சனத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஆள் மிரண்டு போயிடுவார். என்னங்க அநியாயமாக இருக்குது, அது எப்படிங்க 20 லட்சம் செய்ய முடியும்? என் பொண்ணை கட்டி தரும்போது உங்களுக்கு பல லட்சம் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுனே, இப்போ 60ஆம் கல்யாணம் தானே, இதுக்கு 20 லட்சம் கேட்குறேன்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் முடியாதியா, நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி குணசேகரன் அந்த இடத்துல டிமாண்ட் பண்ணார்னா, அதுக்கப்புறம் ஈஸ்வரி அப்பா ஈஸ்வரிகிட்ட இங்கே பாருமா, உன் புருஷன் அநியாயம் பண்ணுறாருமா, மாப்பிள்ளை தப்பு பண்ணுறாருமான்னு சொல்லி அப்போ வயிற்றுல வயலில் அடிச்சுக்குவார். இவர் தன்னுடைய மகள் ஈஸ்வரியோட உணர்வை குழி தோண்டி புதைக்கிறதுல குறியா இருக்கிற ஈஸ்வரி அப்பாவுக்கு 20 லட்சம் இல்லை 30 லட்சம் வரதட்சி கேட்கலாம் குணசேகரன். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒட்டுமொத்த தம்பிகள் ஒய்ஃப் வீட்டிலேருந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அநியாயம் தானே.
உண்மையிலுமே ஈஸ்வரி ரொம்ப பாவம் தான். ஒரு பக்கம் அப்பாவோட குடைச்சல், இன்னொரு பக்கம் கணவனோட குடைச்சல், இன்னொரு பக்கம் மகனோட குடைச்சல்னு சொல்லி அவங்க நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாங்க. பத்தாவது குறைக்கு தன்னுடைய ஒரே நம்பிக்கையாக இருக்கக்கூடிய தர்ஷினியை வந்து அம்மாவை தூக்கி எறிஞ்சு போகிறாங்க. தர்ஷினிக்கு என்ன கோவம்னா, அம்மா பழைய போல வெளியே சுதந்திரமாக செயல்படாமல் பழைய போல இந்த வீட்டுக்குள்ளே வந்து கூண்டுக்குள்ளே அடைப்பட்ட கிளி போல மறுபடியும் இங்கே மாட்டிக்கிட்டாங்களே, சொல்ல கேட்காம இங்கே இருக்காங்களேன்னு சொல்லி தர்ஷினிக்கு ஒரு கோவம். இருந்தாலும் ஈஸ்வரி வந்து அதை தர்ஷினிக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. இங்கே பாருமா, நீ சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆகாத பொண்ணு, உனக்குன்னு கமிட்மெண்ட் எதுவும் கிடையாது, உன்னுடைய சுதந்திரத்தை உன்னால் யாராலையும் முடக்க முடியாது, அதனால நீ சுதந்திரமாக செயல்படுற. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் வந்து உனக்கு மட்டும் அம்மா கிடையாது, தர்ஷனுக்கும் நான் அம்மா, 2 பிள்ளைகளுக்கு தாயா இருக்கேன். அதனால எனக்கு சில கமிட்மெண்ட் இருக்குமா, அதனால தான் அந்த வீட்டுக்கு மறுபடியும் போனேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி தர்ஷனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவனை சுற்றி இப்போ தப்பான சூழ்நிலை, மோசமான சூழ்நிலை இருக்கு, அவனை மீட்டு கொண்டு வரணும், ஒரு தாயா அதனை செயல்படுத்தணும்னு சொல்லி அதுக்காக தான் அங்கே இருக்குன்னு சொல்லி அழுது புலம்புறாங்க. இதை பார்த்த உடனே தர்ஷனிக்கும் கண் கலங்குது. சரிம்மா, நீ ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் அங்கே இருக்க, ஆனால் உன் மனசை புரிஞ்சிக்காம உன்னை எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்க, என்னால் தாங்க முடியலமான்னு சொல்லி நம்ம தர்ஷினியும் இப்போ ஒரு வழியாக ஈஸ்வரியுடைய அந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஈஸ்வரியும் யார் இது சொன்னால் பரவாயில்லம்மா, நீ என்னை புரிஞ்சுக்கிட்டியா, அது போதுன்னு சொல்லி இப்போ தன்னம்பிக்கையோடு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன ஈஸ்வரிக்கு பலகட்ட சோதனை காத்திருக்கு. ஒரு பக்கம் குணசேகரன் பக்கத்தில் உட்காந்து ஒரு பொண்டாட்டியா மறுபடியும் தாலி கட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு போகிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் எந்த ஒரு பொண்ணுக்கும் இது போல ஒரு தர்ம சங்கட சூழ்நிலை வரக்கூடாது. 60ஆம் கல்யாணங்கிறது அவங்க நல்ல விதமாக வாழ்ந்து முடிச்சு இந்த சமுதாயத்துக்கு நல்ல மெசேஜை சொல்லி எங்களை போல நீங்களும் வாழுங்க, இங்கே பாருங்கள், இத்தனை வருஷம் வாழ்க்கையில் எங்களுக்குள்ள சண்டை வந்ததில்லை, சண்டை சச்சரவு வந்தாலும் நாங்கள் ஒன்று சேர்ந்துக்குவோம், எங்களை போல நீங்களும் வாழுங்க, இப்போது நாங்கள் மறுபடியும் ஒரு கல்யாணம் நடத்தி உங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறோன்னு சொல்லி 60 வயசில் கல்யாணம் பண்ணி அங்கே வர இளம் தம்பதிகளை வாழ்த்துவாங்க. ஆனால் இங்கே கதையே வேற. குணசேகரன் எப்போ வந்து ஈஸ்வரியை கல்யாணம் பண்ணிட்டு கொண்டு வந்தாரோ அப்பையிலிருந்து அந்த வீட்டில் ஒரு நாயை போல தான் ஈஸ்வரியை மதிச்சிருக்காரு. குடும்பத்தில் நீ வாக்கப்பட்டு வந்தா இந்த குடும்பத்துக்கு அடிமைன்னு சொல்லி சமையல் கட்டிலே போட்டு ஒரு பெண்ணுங்கிற உணர்வு கொடுக்காம ஆணாதிக்கம் செயல்படுத்தி ஈஸ்வரியை அடக்கி வச்சாரு. அப்படி இருக்கும் பொழுது இவர் பக்கத்தில் உட்காந்து நான் எப்படி இந்த சமுதாயத்துக்கு தாலி கட்டிக்கிட்டு நல்ல மெசேஜ் சொல்லுவேன், அங்கே வர இளம் தம்பதிகளை எப்படி நான் வாழ்த்துவேன் அப்படிங்கிறதான் இப்போ ஈஸ்வரியோட தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு காரணம். சரி, ஏதோ பண்ணி தொலைங்க, நானும் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு என் உணர்வுகளை அழிச்சிட்டு உட்காந்து தாலி கட்டிக்கிறேன், இந்த சமுதாயத்துக்கு நான் பொய்யான மெசேஜ் சொல்கிறேன், ஆனால் என்னுடைய புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக தான் அவளை கஷ்டப்படுறான்னு சொல்லி தர்ஷனுக்காகவே ஈஸ்வரி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ண மாதிரி அவங்க ஒரு சில வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே தர்ஷன் அம்மாவோட தியாகத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்டத்தில் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லி நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போதைக்கு தர்ஷன் அப்பாவோட பண போதையில் மயங்கி கிடக்கிறாரு. பணம் இருந்தால் தான்டா இந்த சமுதாயத்தில் உன்னை மதிப்பாங்க, நீ குணசேகரன் பிள்ளையா இருந்தால் தான் இந்த சமுதாயத்தில் உன்னை மதிப்பாங்கன்னு சொல்லி பணத்தால் தன் மகன் தர்ஷனை விலை பேசி தன் பக்கத்தில் வச்சிருக்காரு. அவன் தர்ஷனும் பணத்துக்கு மயங்கி அப்பா சொல்றதுக்கெல்லாம் தலையாடிக்கிட்டு இருக்கான். ஆனால் பணத்தை தாண்டி பாசம், அன்பு, மரியாதை இது முக்கியம்னு சொல்லி ஈஸ்வரி ஒரு கட்டத்தில் உணர்த்த தான் போறாங்க. தர்ஷன் அதை புரிஞ்சுக்கிட்டு அம்மா பக்கத்தில் வந்து நிற்க தான் போறான்னு சொல்லி நமக்கு நம்பிக்கையாக தான் இருக்கு. இப்போதைக்கு குணசேகரன் 60ஆம் கல்யாணம் பண்ணி அதை சக்சஸாக முடிக்க போறாரு. அடுத்ததான் ஆயுள பூஜை நடத்தி தன்னுடைய ஆயுளுக்கு எந்த ஒரு பங்கமும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஆயுள பூஜை நடத்த போறாரு. அதுவும் சக்சஸாக நடத்திடுவாரு. ஆனால் தர்ஷன் கல்யாண விஷயத்தில் குணசேகரன் உண்மையாலுமே மண்ணை கவ போறாரு. ஈஸ்வரி, ஜனனி, நந்தினி, ரேணுகா இவங்க 4 பேரும் சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா உன்னுடைய பணம் பகட்டுங்கிற ஆசைக்காக என்னுடைய மகன் வாழ்க்கையை நீ அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தாயா ஈஸ்வரி பயங்கரமா ஆக்ரோஷமா எதிர்த்து நிற்க தான் போறாங்க. அதை உண்மையாலுமே குணசேகரன் மட்டும் இல்ல, குணசேகரோட ஒட்டுமொத்த குடும்பமும் தாங்க முடியாம தவிக்க போறாங்க. கண்டிப்பா அம்மாவோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு தர்ஷன் ஈஸ்வரி பக்கத்தில் வந்து நிற்க தான் போறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க. மேலும் எதிர்நீச்சல் குடும்பத்தில் என்னென்ன சம்பவம் நடக்கிறது, என்னென்ன சம்பவம் நடக்கலாங்கிறத பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ல தொடர்ந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.